நம் தமிழக அரசியலில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஒரு முடிவெடுத்திருக்கார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டி போட மாட்டார்கள். மாறாக அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட் மக்கள் நீதி மையத்திற்கு திமுகவால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று மக்களிடம் சென்று கேட்டோம். அவர்களுடைய கருத்து உங்கள் பார்வைக்கு. இதுலேயும் அவருடைய தனித்தன்மையோட இண்டிவிஜுவலிட்டியோடு அவர் தொடர்ந்து அரசியல் பணியாற்றினார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கமல் அண்ணனுடைய இந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது அவருக்கு எல்லா தகுதி இருக்குது. அதனால் எதுனாலும் சேர்ந்து மக்களோட இணைஞ்சி செய்யலாம், பிரச்சனை இல்லை. அவரை பற்றி ஏன்னா அவருக்கு எல்லா இதுவும் இருக்கு, எல்லா நாளும் அவர் செய்வார். அவர் யாருக்குள்ளே கட்சியில் இருந்துட்டு தானே வந்திருக்காரு. பலபடியும் கட்சியில் சேரும்போது இன்னும் மக்களுக்கு நல்ல மாதிரி செய்வார். இப்படியாவது கூட்டணி வச்சு அவர் கட்சியை வலுப்பேற்றுறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் தனிச்சு தான் நின்று இருந்தார் இது வரைக்கும். இப்போ கூட்டணி வச்சுக்கிறாரு புதுசாக. அது கேட்டால் பாராளுமன்றத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, சப்போர்ட்டுக்காக அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. பார்க்கலாம் அவர் என்ன தான் பண்ணுறாரு. போன முறையே எலெக்ஷனில் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ தமிழகத்தில் பார்த்தா திமுக நல்ல கட்சியாக இருக்குது. அதனோட இணைந்து நம்ம போட்டியிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கிறாரு. பட் அவர் தனித்து நின்னா வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. திமுகவோட இணைந்து செயல்பட்டுனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா தனி கட்சியாக போன சட்டமன்ற தேர்தல் அவர் கட்சி சார்பாக எல்லா தொகுதியிலும் போட்டிக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. இவருக்கு இப்போ தற்காலிகமாக ஒரு மேல் சபை எம்பி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால இவர் அந்த சூழ்நிலையில ஆளுங்கட்சிக்கு திமுக கூட்டணி கட்சிங்கனால தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.